இந்திய பொருளாதார அமைப்பு வந்து எப்படியெல்லாம் இருக்கு, கரண்ட்ல வந்து இந்திய பொருளாதாரத்தோட சுச்சுவேஷன் என்ன, எப்படி வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்திய பெண்களுக்கான வேலையின்மை அப்படிங்கிறது 5.6% இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 2017-18. 2020-24 3.2% வந்து குறைந்து இருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட நோக்கம் என்ன, அது தற்போது இப்ப எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழே எத்தனை நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது? தேசிய தொழில் சேவை திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் தளத்துல வந்து சேவையை வழங்குறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் இந்திய பொருளாதார கட்டமைப்புகளை பத்தி முக்கியமான இம்பாக்ட் அண்ட் ஃபேக்ட் எல்லாம் என்ன இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து தனியார் மற்றும் பொதுத்துறைகளை கொண்ட ஒரு கலப்பு பொருளாதார முக்கிய நாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொருளாதாரத்துல தனியார் துறையும் இருக்கும், பொதுத்துறையும் இருக்கும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, கலப்பு பொருளாதார நாடு. வேகமா வளரும் பொருளாதாரம், உலக அளவுல 6வது பெரிய பொருளாதார நாடா இருக்கு. புக்ல 6வதுன்னு சொல்றாங்க. இப்ப கரண்ட்ல 4வது பெரிய பொருளாதார நாடா வந்து இந்திய பொருளாதாரம் வந்து இருக்கு. 1991க்கு பின்பு தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் மூலமா வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல போடலாம். அது மூலமா சேவைத்துறை, தொழில்நுட்பத்துறை எல்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இந்திய பொருளாதாரம் பெற்றிருக்கு. இந்திய பொருளாதாரத்துல 3 துறைகள் இருக்கு. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறைன்னு 3 துறைகள் இருக்கு. முதன்மை துறைனா விவசாயம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்னன்னா 2ஆம் துறை தொழில்துறை, 3ஆம் துறைன்னா சேவைத்துறையை சொல்லலாம். ஓகேங்களா? இதுல எப்படி எல்லாம் இருக்குன்னா, முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை. முதன்மை துறையில இதெல்லாம் வரும்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வனத்துறை, மீன்பிடி. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வனத்துறை, மீன்பிடி எல்லாம் முதன்மை துறையில வரும். எதனாலனா 2ஆம் நிலைத்துறைக்கும் 3ஆம் நிலை துறைக்கும் வந்து மூலப்பொருட்களை வந்து வழங்கக்கூடியதான் இந்த முதன்மை துறை அப்படிங்கிறது இருக்கும். பருத்தி அப்படிங்கிறது வந்து வேளாண்மையில இருந்து தான் கிடைக்கும். அதை கொண்டு போய் தான் வந்து தொழில்துறையில வந்து பருத்தியை வைத்து நூலா மாற்றுவாங்க, நூலை வந்து துணியா மாற்றுவாங்க, துணிகளை வந்து தான் ஆடையா தைத்து மக்கள் வந்து பயன்படுத்துற மாதிரி கொண்டு போய் விநியோகிப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் முதன்மை துறையா இருக்கிறது வேளாண்மை. அப்போ முதன்மை துறையில தான் வேளாண்மை அப்படின்னு சொல்லி வரும். கால்நடை வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து முதன்மை துறை தான். மீன் பிடிப்பு, வனத்துறை இதெல்லாமே வந்து உணவுப் பொருட்கள் சார்ந்து இருக்கிறதுனால முதன்மை துறைக்கு வருது. ஓகேங்களா? இப்போ உணவு உற்பத்திக்கு அப்படிங்கிறது வந்து கால்நடை வளர்ப்பும் மீன்பிடியும் வந்து பயன்படுறங்காட்டி இது முதன்மை துறையா வருது. ஓகேங்களா? வனத்துறை அப்படிங்கன்னா காடுகள் இருந்து சில கனிம பொருட்கள், வளங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுவுமே வந்து இந்த 2ஆம் நிலைத்துறைக்கு. இப்ப ரப்பர் தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அந்த ரப்பர் மரத்திலிருந்து அந்த பிசினை எடுத்துட்டு வந்துதான் தொழிற்சாலையில மாத்துவாங்க. அப்போ காட்டு மூலியமாத்தான் அந்த தொழிற்சாலைக்கு வருது. அதனால வனத்துறையும் வந்து முதன்மை துறைக்கு கீழே வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து முதன்மை துறை. 2ஆம் நிலைத்துறையில தொழில் மற்றும் உற்பத்தி, கட்டுமானம், மின்சாரம் மற்றும் எரிசக்தி எல்லாம் 2ஆம் நிலைத்துறையில வரும். 3ஆம் நிலைத்துறைனா சேவைகள் துறை, தகவல் தொழில்நுட்பம், ஐடி ஃபீல்ட் எல்லாம் வந்து 3ஆம் நிலை துறைகள்ல தான் வரும். பேங்கிங்கும் வந்து 3ஆம் நிலை துறையில தான் வரும். வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து 3ஆம் நிலைத்துறை, கல்வி மற்றும் சுகாதாரம் இதுவும் 3ஆம் நிலைத்துறையில தான் வரும். ஓகேங்களா? முதன்மை துறையில வந்து பெரும்பாலான மக்களுக்கு வேலை வாய்ப்பு முதன்மை துறை தான் வழங்கும். உணவு உற்பத்திக்கு முக்கிய பங்காற்றுகிறது. முதன்மை துறையோட பங்களிப்புங்கிறது 18 முதல் 20% இருக்கு. 2ஆம் நிலைத்துறை வந்து உற்பத்திக்காக பயன்படுகிறது. பொருட்களை உருவாக்குவதுதான் 2ஆம் நிலைத்துறையோட முக்கிய நோக்கமா இருக்கும். உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, பொருட்களை உருவாக்குவது. இதனோட பங்களிப்பு அப்படிங்கிறது 25 முதல் 28% இருக்கும். அதுவே வந்து 3ஆம் நிலைத்துறை வந்து வேகமா வளரும் துறை அப்படிங்கலாம். ஆனா அதிக பொருளாதார பங்களிப்பு வந்து சேவைத்துறையில தான் இப்ப தற்போது இந்திய பொருளாதாரத்தில் அதிக பங்களிப்பு வைப்பது எதை அப்படின்னா சேவைத்துறை தான். 50 முதல் 55% வந்து பங்களிப்பை அளிக்கிறது சேவைத்துறை. சேவைத்துறை அப்படிங்கும்போது போக்குவரத்து இருக்குல்ல, இப்ப பொருளை உற்பத்தி செய்து முடிச்சுட்டா 2ஆம் நிலையோட முடிந்தது.
அதை நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இந்த சேவைத்துறை. ஸோ 3வது துறையில இந்த சேவை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது போக இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சேவைத்துறையில சுகாதாரம், பொழுதுபோக்கு, சுற்றுலா இதெல்லாமே 3ஆம் நிலை துறைகளுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சுகாதாரம், பொழுதுபோக்கு, சுற்றுலா இதுவும் 3ஆம் நிலை துறை கீழே தான் வரும். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சுன்னா 3 காலகட்டங்களா வந்து இந்திய பொருளாதார நிலைகளை பிரிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பிந்தைய, தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய காலம். 1991 கொண்டு வந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அதுக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? விவசாய பொருளாதாரமா இருக்கும். சுதந்திரத்திற்கு அப்புறம் திட்டமிட்ட பொருளாதாரம். திட்டமிட்ட பொருளாதாரம்னா 5 ஆண்டு திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களும் வந்து ஒவ்வொரு நோக்கங்களை நிர்ணயிச்சு அந்த நோக்கத்தை நோக்கி இந்திய பொருளாதாரத்தை கடத்திட்டு போனாங்க. தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய காலம்ங்கிறது தனியார் மயம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல்னு சொல்றோம். இப்ப இருக்கிற இந்திய பொருளாதாரம் வந்து இந்த கேட்டகரியில தான் வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து நிதி ஆயோக்கை தான் பின்பற்றோம். திட்டமிட்ட பொருளாதாரம் கிடையாது. ஓகேங்களா? நீண்ட கால திட்டங்களை தான் வகுத்துட்டு இருக்கோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வர்த்தக கொள்கைகளை வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷோட கொள்கைகளை பின்பற்றுறது உணவு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு பசுமை புரட்சியின் மூலமா வேளாண் துறையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. பொருளாதாரத்துல இறக்குமதியையும் வந்து அதிகப்படுத்தினாங்க. அதுவே வந்து 1991க்கு அப்புறம் தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமாக வெளிநாட்டு முதலீடுகளை இந்தியாவுக்குள்ள அதிகமா கொண்டு வந்தாங்க. உலகளாவிய ஒருங்கிணைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டாபிக் என்ன? தற்போது இந்திய பொருளாதாரத்தோட நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பொருளாதாரம் வந்து ஜிடிபி வந்து வளர்ந்துட்டே தான் போகுது. ஜிடிபி 2020ல வந்து நம்மளோட ஜிடிபி மைனஸ்ல இருந்துச்சு. ஏன்னா அப்போ உலகம் பூராவே வந்து கோவிட் பெருந்தொற்று பீரியடுங்காட்டி இந்திய பொருளாதாரத்தையும் அது பாதிச்சுச்சு. நம்மளோட ஜிடிபி ரேட்டிங் மைனஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா முன்னேறி இப்போ 6 முதல் 7% வரைக்கும் ஜிடிபி ரேட்டிங் இருக்கு. முதன்மையான துறைகளா எதாவது இருக்கு அப்படின்னா விவசாயம், உற்பத்தி, சேவை துறைகள் வந்து இந்திய பொருளாதாரத்தோட முக்கிய துறைகளா இருக்கு. வேலை வாய்ப்பின்மை தான் அதிகமா காணப்படுது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு. பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து 6.6 to 7% வரைக்கும் பணவீக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுல நடைமுறையில இருக்குது. அந்நிய முதலீடுகளையும் உள்நாட்டு முதலீடுகளையும் வந்து ஈர்த்துட்டு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதா இருக்கு இந்திய பொருளாதாரம். வர்த்தக சமநிலையை வந்து பேணிட்டு இருக்கிறாங்க. முக்கிய பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை நோக்கி இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நகர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கையில காசு வச்சுட்டு இருந்த நம்மளே வாங்குறது எல்லாமே ஆனா இப்ப நம்மளே வந்து சின்ன பெட்டி கடையிலையும் கூட ஸ்கேன் பண்ணி தான் பே பண்றோம். அதனால இந்திய பொருளாதாரம் யூபிஐ பரிவர்த்தனைக்குள்ள முழுமையா நகர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். தொழில் வளர்ச்சியும் வந்து முன்னோக்கி தான் வந்து இந்திய பொருளாதாரத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கேட்பாங்களா டிஎன்பிசினா? ஆனா கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல குரூப் 1, குரூப் 2ல மேஜர் ரோல் பண்ணும். குரூப் 4ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. குரூப் 1, குரூப் 2ல கண்டிப்பா இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கம். வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேலை செய்ய விருப்பம், ஆர்வம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். வேலை நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாட்டியும் அவங்களா சுயமா சின்ன சின்ன தொழில்கள் தொடங்குறதுக்கு ஊக்குவிக்கணும். அதைத்தான் என்னன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச நாணய நிதியம் IBEF 2025 படி இந்தியாவுல வேலை வாய்ப்பு விகிதம் அப்படிங்கிறது 47.20%. கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவுல இல்லாம தான் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுல வந்து தற்போது வேலை வாய்ப்பு நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தொழிலாளர் படை பங்கேற்புனா எத்தனை மொத்தம் வந்து 15 வயதிற்கு மேற்பட்ட நபர்களை தான் தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 16 வயதுக்கு மேற்பட்ட நபர்களோட அளவு வேலையாய் தொழிலாளர்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 49.8%. 2017-18ல இருந்துச்சு. 2020-24ல தொழிலாளர்களோட சதவீதம் 60.1%. அதாவது 15 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களோட சதவீதம். தொழிலாளர்களோட விகிதம் அப்படிங்கிறது 46.8லிருந்து 58.2 உயர்ந்திருக்கு. தொழிலாளர்களோட விகிதம் 46.8லிருந்து 58.2% வந்து மொத்த தொழிலாளர்களோட விகிதம் அப்படிங்கிறது உயர்ந்துதான் இருக்கு.
பெண் தொழிலாளர்களோட விகிதம் 2017-18 23.3% இருந்துச்சு. 2020-24 41.7%, கிட்டத்தட்ட 2 மடங்கா உயர்ந்து இருக்கு. பெண்களுக்கான வேலையின்மை அப்படிங்கிறது 5.6% இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 2017-18 2020-24 3.2% குறைந்து இருக்கு. வேலையின்மை அப்படிங்கிறது குறைந்து இருக்கு. வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் பிற்காலத்துல 5 ஆண்டு திட்டங்கள்ல முக்கிய மையமா இருந்திருக்கு. எந்த 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமப்புற வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற IRDP அப்படிங்கிற திட்டத்தை எந்த 5 ஆண்டு திட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 6வது 5 ஆண்டு திட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகை விகிதம் மற்றும் வேலையின்மை விகிதம் பத்தி பார்க்கலாம். மக்கள் தொகைக்கு தொழிலாளர் எண்ணிக்கைக்கும் வேலையின்மை விகிதமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வளர்ச்சி நிலையை பார்க்கலாம். 2017-18 46.8% இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை வேலையின்மை எண்ணிக்கைங்கிறது 6% இருந்திருக்கு. 2018-19 47.3% இருந்துச்சு. வேலையின்மை விகிதம் 6.8% இருக்கு. 2019-20 தொழிலாளர்கள் எண்ணிக்கை 50.9%, வேலையின்மை விகிதம் 4.8%. 2020-21 அதாவது தொழிலாளர்கள் எண்ணிக்கை 52.6%, வேலையின்மை விகிதம் 4.2%. 21-22 52.9 41.1% வேலையின்மையாகவும் இருக்கு. 4.1% வேலையின்மை இருக்கு. அதுவே 22-23 தொழிலாளர்கள் எண்ணிக்கை 56%, வேலையின்மையோட வகை சதவீதம் அப்படிங்கிறது 3.2 இருக்கு. முக்கியமான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரதமர் வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம் PMEGP வேலை வாய்ப்பு, பிரதமரோட வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம் 2008 தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட கடன் மானிய திட்டமும், அதாவது வேலை உருவாக்குறதுக்கான கடனை தருவாங்க, அதுக்கு மானியமும் அரசு வழங்குவாங்க. அதுதான் இந்த திட்டத்தினோட முதன்மை நோக்கம். பிரதமரோட ரோஜ்கார் யோஜனா கிராமப்புற வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம், பிரதமர் ரோஜ்கார் யோஜனா மற்றும் கிராமப்புற வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம், இந்த 2 திட்டங்களையும் இணைந்ததுதான் என்ன அப்படின்னா இந்த பிரதமரோட வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இது MSME அமைச்சகத்திற்கு கீழே செயல்படுகிறது. எந்த அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது அப்படின்னு கேட்டா MSME. PMEGP திட்டத்தை தேசிய அளவில் காகி மற்றும் தொழில்துறை கிராம தொழில் ஆணையம் செயல்படுத்துகிறது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. மாநில அளவுல மாநில காகி மற்றும் மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாகவும் வங்கிகள் மூலமாகவும் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து அரசு வேலை வாய்ப்பு திட்டங்கள் எது அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம், கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது. கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். 100 நாட்களுக்கு அவங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதத்தை கொடுக்கறது. தற்போது 150 நாளா உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா மத்திய அரசு 125 நாட்களா உயர்த்தி இருக்காங்க. ஓகேங்களா. நீர் பாதுகாப்பு, காடு வளர்ப்பு, கிராம சாலை கட்டுமானம் போன்ற உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். இந்த திட்டத்தை இப்ப என்னன்னு சொல்றாங்க, GRAMஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி 75% மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 60% மாத்தி இருக்காங்க. ஓகேங்களா. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60% இதுக்கான நிதியை வழங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. பிரதான் மந்திரி ரோஜ்கார் புரொடக்ஷன் யோஜனா PMRPY, பிரதான் மந்திரி ரோஜ்கார் புரொடக்ஷன் யோஜனா அப்படிங்கிறது PMRPY வேலை வாய்ப்புகளை உருவாக்குவ வணிகங்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதிக்கு முதலாளியின் பங்களிப்புக்கு அரசாங்கம் ஆதரவை வழங்குவதுதான் இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்து தேசிய தொழில் சேவை NCS அப்படின்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை மத்திய அரசு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த போர்ட்டல்ல வேலை வேணுங்கிறவங்களும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு எங்கள் நிறுவனத்திற்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறவங்களும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப வேலை வேணுங்கிறவங்க நாம போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த நோட்டிபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு அது மெயில்ல வரும். நாம போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வேலையை தருவாங்க. நிறுவனங்களும் போய் பதிவு பண்ணும்போது தங்களுக்கு எவ்வளவு தகுதியான நபர்களை வேலை வாய்ப்புக்காக
தேர்ந்தெடு செய்வதற்கும் இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது பிரயோஜனமா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து திறன் மேம்பாட்டு திட்டங்கள். திறன் மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னா என்னென்ன மாதிரி திட்டங்களை வந்து, அதாவது திறன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டங்களை கொண்டு வராங்க. சுயமா தொழில் தொடங்கணும்னா இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு நிறுவனத்துல போய் சேரறதுக்கு அதிகமா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறவங்களுக்காக இந்த திட்டங்கள் தான் இது. திறன் ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி கௌசல்யா விகாஸ் யோஜனா, தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம், விஸ்வகர்மா யோஜனாலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கைத்தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்தது. அது வந்து பரம்பரை முறையா இருக்கிற தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அது அடுத்தது பார்க்கலாம். ஓகே. அடுத்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய நகரப்புற வாழ்வாதார இயக்ககம், DAYNULM அப்படிங்கிறது நகரப்புறத்துல ஏழைகளுக்கு திறன் பயிற்சி மற்றும் சுய தொழில் ஊக்குவிக்கிறது. நகரப்புற ஏழைகளுக்கு திறன் பயிற்சி மற்றும் சுய தொழிலை ஊக்குவிக்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். அதுவே தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா, DDU-GKY அப்படின்னா கிராமப்புற இளைஞருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலை வாய்ப்பையும் உருவாக்குறது தான் இந்த தீன்தயாள். தீன்தயாள்ங்கிற பேர்ல நகரப்புறத்துக்கான ஸ்கீமும் இருக்குது, கிராமப்புறத்துக்கான ஸ்கீமும் இருக்கு. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ஃபார்ம் மட்டும் கொடுத்து நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த ஷார்ட்கட்டை பாத்துக்குங்க, நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பாத்துக்குங்க. பிரதமரோட முத்ரா யோஜனா, BMMY அப்படின்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு அர்த்தம். சிறு தொழில் முனைவோர்களுக்கு அடமானமின்றி கடன் வழங்குறதுக்கு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டுச்சு. பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதும் இந்த திட்டத்தினோட முதன்மை நோக்கம். சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கடன் கொடுக்கணும், 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் அப்படின்னு இருந்ததை இப்போ 15 லட்சம் 20 லட்சம் வரைக்குமே வந்து பிணையின்றி அடமானமின்றி கடன் அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்து வேலை வாய்ப்பு பத்தி வரும், அந்த ஸ்கீம்ல பார்க்கலாம். இதுல முக்கியமான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் இது. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா, புதுமை தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குறதா எதுன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப்னா இந்தியாவுல புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமு. 2014 கொண்டு வந்தாங்க. இதுவும் வந்து 2014 கொண்டு வந்தாங்க. இது ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியானா பெண் மற்றும் SC/ST தொழில் முனைவோர்களுக்கு வந்து கடன் உதவியை வழங்கணும், அவர்களோட நாங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ல வந்து இந்திய அரசு கொண்டு வந்துச்சு. அது போக தமிழ்நாடு அரசோட முக்கியமான ஸ்கீம்கள், படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான திட்டம் UYEGP அப்படின்னும், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம் NEETS அப்படின்னு சொல்லி 2 திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. மத்திய அரசு திட்டங்களும் தமிழ்நாட்டுல செயல்பாட்டுல தான் இருக்கும். அது போக 2 வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டங்களும் இருக்கு. தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து தொழில்துறை வளர்ச்சி மற்றும் முதலீடு நோக்கி இருக்கும். புதிய தொழிற்சாலைகள் மாபெரும் முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதா இருக்கும். திறன் மேம்பாட்டு பயிற்சினா இளைஞர்களுக்கு வந்து தொழில்முறை பயிற்சி, வேலை வாய்ப்பு பயிற்சி எல்லாம் அளிக்கக்கூடியதா இருக்கு. ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஆதரவு தர்றது வந்து தமிழ்நாடு அரசோட வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். MSMEகளை வந்து ஊக்குவிக்கிறது, மகளிர் சுய உறுதி குழுக்கள் வந்து தங்களுக்குள்ளே வந்து சிறு தொழில்களை தொடங்கி சுயமா செயல்படுறதுக்காக ஊக்குவிக்கிறது. அடுத்தது கட்டமைப்புனா சாலைகள் பாலங்கள்லாம் கட்டி அதற்கு மூலமா தற்காலிக வேலை வாய்ப்புகளை வந்து மக்களுக்கு வழங்குறது தான் வந்து தமிழ்நாடு அரசோட நோக்கமா இருக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பொருளாதார கட்டமைப்புனா என்ன, தற்போது வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். வேலையின்மை, தமிழ்நாட்டிலோட சோசியல் இஷ்யூஸ் சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அதுல வேலையின்மை கீழே எப்படியெல்லாம் வந்து வேலையின்மையை போக்குறதுக்கான திட்டங்கள் எது இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து வேலையை உருவாக்கும் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.